கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இந்த சபையில் ஐக்கியமாகி 35 ஆண்டுகள் கடந்துவிட்டது. ஒவ்வொரு ஆண்டிலும் ஆண்டவர் மகிமையான வல்லமையான காரியங்களை செய்து வருகிறார். அந்த அடிப்படையில் போன வருஷத்தில் சோத்திர கூட்டம் முடிஞ்சு சில மாதங்கள் கடந்து போகும்பொழுது என்னுடைய சரீரத்தில் ரொம்ப அதிகமான பலவீனம் ஏற்பட்டது. அந்த பலவீனத்தின் நிமித்தமாக படைப்பனா மாட்டேனாங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இன்றைக்கி ஆண்டுடைய பெரிதான கிருபையில் இந்த 41வது ஆண்டு நிறைவு சோத்திர கூட்டத்தில் உங்கள் மத்தியிலே ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். எனக்கு இப்பொழுது 55 வயது ஆகிறது. 54 வருஷம் வரையிலும் எந்த ஒரு வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, சோர்வு இல்லை. 54வது வருஷத்தை கடந்து வருகிற வேளையில் சுகருங்கிற ஒரு வியாதி வந்து சரீரத்தை ரொம்ப அதிகமாக பாதிச்சுது. அப்படி பாதிக்கப்பட்டதுனால ரொம்ப சீரியஸ் ஆகி சொல்லப்போனால் மயக்கடிச்சு வந்துட்டேன். எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு செக் பண்ணாங்க. சுகர் அதிகமாகிடுச்சு, எல்லாம் உறுப்பும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ரொம்ப பத்தியமாக இருந்தேன், ரொம்ப வைராக்கியத்தோடு இருந்தேன். 54 வருஷம் மாத்திரையை எடுக்கக்கூடாதுன்னு. இன்றைக்கி 55 வயது ஸ்டார்ட் பண்ண பிறகு மாத்திரையை தொட வேண்டியதாக ஆகிப்போச்சு. ஆனால் இருந்தாலும் சோர்ந்து போகலை. 3 வேளை மாத்திரை எடுக்க சொல்லி டாக்டர் சொன்னாலும் நைட்டில் மாத்திரை எடுத்துக்கிட்டு மற்ற நேரத்தில் நம்ம ஊழியத்திற்காக இன்னும் கொஞ்சம் காலம் கொஞ்சம் பலனாக இருக்கிறதுக்காக அந்த மாத்திரையை தொட்டு எனக்கு பயன்படுத்தி வருகிறேன். ஆனால் இருந்தாலும் கர்த்தருடைய பலன் உங்கள் மத்தியில் இப்போது சாட்சியாக நிற்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதனால் இந்த வருஷம் சந்திப்போமா, இந்த வருஷம் ஆண்டவரை மையப்படுத்துவோமா என்கிற ஒரு கேள்வி இருந்தது. மையப்படுத்தும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லையாம். பாருங்களேன், இறங்குவார் இறங்குவார் இறங்கிட்டே இருப்பார். நான் ஸ்டாப்பாக அவருடைய இரக்கம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தரை நம்ம துதிப்பது தான் நம்ம மேலே விழுந்த கடமை. அதை தான் நான் செய்து வருகிறேன். அதனால் இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் என்னையும் ஒரு சாட்சியாக உங்கள் மத்தியில் நிறுத்தினதற்காக இந்த சுருக்கமான சாட்சியை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். வியாதியிலிருந்து மீட்டு கடந்து வர கிருபை செய்தார். அதனால் ஆண்டவரை துதிக்க ஒரே ஒரு வரி தான், டைம் அதிகமாகி போச்சு, நேரம் இருக்குமான்னு தெரியல. ஒரே ஒரு வரி மாத்திரம் பாடி கர்த்தரை மையப்படுத்தலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவிற்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவிற்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எது
ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. கிளாப் பண்ணுமா? ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கிறதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கிறதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. செய்திக்கு நேராய் கடந்து வருவோம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 26:12. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் பெருக்கம். சொல்லுங்க, பெருக்கம். ஆங்கிலத்தில் இன்க்ரீஸ் சொல்லுகிறோம். பெருக்கங்கிறது வாழ்க்கையில் வரணும். ஒரு சரீர வளர்ச்சியாக இருந்தாலும் ஒரு பெருக்கம் இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சரீர வளர்ச்சியில் பெருக்கம் இல்லைன்னா சொல்லுவாங்க, ஏன் பையன் இப்படி இருக்கிறான், ஏன் பொண்ணு இப்படி இருக்கிறான், பார்த்த நிலையில் அப்படியே இருக்கிறாள்னு சொல்லி குறை சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன பெருக்கத்தை அவர் கொடுக்க போகிறார் என்கிறத இந்த வசனத்தின் மூலியமா நம்ம கேட்டு அறிந்து கொள்வோம். அதற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சகல வளர்ச்சியோடு, சகல ஞானத்தோடு, சகல பலத்தோடு, சகல அறிவோடு, இப்படி சொல்லக்கூடுமானால் எல்லாவற்றிலையும் சகலமாய் இருந்து வாழ்க்கை நடத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. வேதாகமத்தில் பரிசுத்த தகப்பன்மார்கள் இருந்தாங்க. அந்த வரிசையில் முதலாவது ஆபிரகாமை பார்க்கிறோம், இரண்டாவது ஈசாக்கை பார்க்கிறோம், மூன்றாவது யாக்கோபை பார்க்கிறோம். இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியவர் யார் என்றால் ஈசாக்கு. ஈசாக்கு என்கிறவர் தகப்பனை போல அல்ல, தகப்பனை போல அல்ல, தகப்பனோட கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்டி சேர்றது கொஞ்சம் லோதான். ஆனால் இருந்தாலும் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அந்த மகனுக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருந்தார். எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடியவராய் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு உதவி தான் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதவதிச்சானாம். When Isaac showed in that land,
அவன் விதைச்சான் அந்த தேசத்தில. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நல்லா உழைக்கிறவங்களா இருக்கணும். பாருங்கல்ல, சோம்பேறியா இருக்கக்கூடாது, சோம்பேறியா இருக்கக்கூடாது, உழைக்கிறவங்களா இருக்கணும். ஈசாக்கு நல்லா உழைக்கிறவனா இருந்தான். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் ஒரு விவசாயி, விவசாயம் பண்ணுகிறவன். அதற்குரிய வேலைகளை அவன் செய்தான். துறவு வெட்டுகிறது இல்லைங்களா, தண்ணி பாய்ச்சுகிறது இல்லைங்களா, தேசத்தில் அந்த லேண்டை ஆயத்தப்படுத்தி அது நாற்று நடுறது, அது பயிர் வைக்கிறது, இது போல வேலையெல்லாம் அவன் அதிகமாக செய்து வந்தான். இந்த வேலைகளை அவன் செய்யும் பொழுது அவனை சுற்றி அதிகமான எதிரிகள் காணப்பட்டார்கள். எதிரிகள் காணப்பட்ட பொழுதிலும் இவன் எப்படி இருந்தான் என்கிறத வேதம் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே, the Lord blessed him. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததினாலே, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததினால தான் அவனால 100 மடங்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடிந்தது. பிள்ளைங்க கூட படிக்கிற பிள்ளைங்க விழுந்து 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 படிப்பாங்க. அந்த மார்க்கினுடைய டார்கெட் ஏறவே ஏறாது. எத்தனையோ பிள்ளைங்க சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைங்க படிப்பு ஏறலைன்றதுக்காக பாதியிலேயே அந்த படிப்பை விட்டுட்டு வேலைக்கோ இல்லை வேற ஏதாகிலும் இல்லைங்களா ஊரை சுற்றுறதோ இல்லை வீட்டை சுற்றுறதுமா பிள்ளைங்க அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியல? கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்காத ஒரு குறை தான். நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது பிள்ளைய கடவுள் கையில் கொடுக்கணும், பெற்று முடிஞ்ச பிறகு கடவுள் கையில் கொடுக்கணும், அது வளர்க்கும் போது கடவுள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்களேன், ஆண்டவரே என் பிள்ளையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆண்டவரே என் பிள்ளையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு ஒவ்வொரு முறையும் பெற்ற தாய் தப்ப என்ன பண்ணுங்க, பிள்ளைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்களேன், அந்த பிள்ளைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்களேன், இல்லைன்னு வச்சிங்கள நம்ம கண்ணே நம்முடைய பிள்ளைகள் மேலே பட்டு என்ன ஆகிடுங்க, பிள்ளைங்க படிக்காமலே போயிடுவாங்க. நிறைய பெற்றவங்களாம் சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க, என் பிள்ளை நல்லா படிக்குது அப்படின்னு, என் பிள்ளை நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வினாடியே பிள்ளைகளுக்கு எதாகிலும் வந்துடும். பாருங்களேன், இது எதை குறிக்கிறது என்றால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அபிவிசுவாசம், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவருடைய அனுக்கிரகம் இல்லாத தன்மை. ஆண்டவர் ஆபிரகாமுடன் இருந்தார், ஆபிரகாமுடன் இருந்தவர் ஈசாக்குடன் இருக்கிறேன் என்று ரூபகாரப்படுத்துகிறார். ரொம்ப நேரம் இல்லை, அதனால் நான் சுருக்கமாக தியானிக்கும்படியாக இருக்கிறேன். அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அடுத்த வரி சொல்லுகிறது, அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Receive in the same year and 100-fold. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்து கொண்டானா. முதலாவது பார்க்கிறோம் விதைச்சான், இரண்டாவது பார்க்கிறோம் சொல்லுங்க கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், மூன்றாவது பார்க்கிறோம் 100 மடங்கு பலனை அவன் பெற்றானா. எந்த ஒரு காரியத்தை நீ செய்யாம 10 பைசா லாபத்தை எடுக்க முடியாது. எந்த ஒரு காரியத்தை நீ செய்யாம உன் வாழ்க்கையில 100% ஆசீர்வாதம் வராது. படுறான்னா அவன் படிக்க தான் செய்வான். ஆனா என்ன பண்ண, ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுமே. ஒரு பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க கூடுமானால் அந்த பிள்ளைக்கு சகல ஞானத்தை தருவார். ஒரு பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்றால் அந்த பிள்ளை சகல வசதியோடு சகல ஞானத்தோடு சகல அறிவோடு இருக்கும். பாருங்களேன், ஒரு பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்றால் அந்த பிள்ளைக்கு நிறைவான பாதுகாப்பு இருக்கும். பாருங்களேன், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை ஆண்டுடைய கையில் ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆபிரகாம் சின்ன வயசுல ஈசாக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பலி செலுத்த போனான். அப்பவே ஆண்டவர் அந்த பிள்ளையை பார்த்தாரு, சொல்றாரு, பிள்ளையாண்டன் மேலே கை போடாது.
ஆபிரகாமையும் பார்த்தாரு, பிள்ளையாண்டையும் பார்த்தாரு, அந்த பிள்ளை மேல கை போடாதுன்னு சொன்னாரு பாருங்களேன். அப்போ ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளையும் ஆசீர்வதித்து அவனுடைய ஜீவனையும் அவர் என்ன சொல்ல பாதுகாத்தார் என்று வேதத்தில் துல்லியமாய் வாசிக்கிறோம் பாருங்களேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கிறது மிக மிக அவசியம் பாருங்களேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். நான் சம்பாதித்த, நான் உழைச்ச, நான் வீட கட்டின, நான் இல்லைங்களா சொத்தை சேர்த்து வச்சுக்கிறேன் என்று சொல்லி நான் 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 என்று நீங்க சொன்னீங்கன்னா கடவுளுக்கு விரோதமாக தான் நீங்க செயல்படுறீங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறபடினால பெருமை உள்ளவர்களுக்கு ஏத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் அதிகமான கிருபை அளிக்கிறார். கிருபையை சுதந்திரித்து கொள்ளுங்க, கிருபையை சுதந்திரித்து கொள்ளுங்க. நம்ம எந்த காலகட்டத்தில் நிற்கிறோன்னு நமக்கு தெரியாம தான் இருக்கிறது. முதலாவது ரட்சிப்பின் காலம், இரண்டாவது கிருபையின் காலம், மூன்றாவது உபத்திர காலம், நான்காவது ஆண்டுடைய வருகையின் காலம். சொல்லுங்க பாப்போம். முதலாவது ரட்சிப்பின் காலம், இரண்டாவது கிருபையின் காலம், மூன்றாவது சொல்லுங்க உபத்திர காலம், நான்காவது ஆண்டுடைய வருகையின் காலம். நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோன்னா உபத்திர காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. சத்தம் போனால் தான் அங்கே ஆண்டவர் பார்ப்பார் உங்களை. பரலோக ராஜ்யத்தில் அல்லேலூயா சொன்னால் தூதர்கள் அல்லேலூயா சொல்லுவாருங்களா? இது தரிசனம். நல்லா சொல்லி ஆண்டவர் துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும் போல. ஆண்டவருடைய அனுகிரகம் செய்யக்கூடியவராய் இருக்கிறாரு. நல்ல ஞாபகத்துக் கொள்ளுங்க, அவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல, அவருடைய ஆசீர்வாதம் உங்க கணவனார் மேல, அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகள் மேல, அவருடைய ஆசீர்வாதம் நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் மேல காணப்படணும் பாருங்களேன். நம்ம நெக் ஆஃப் மூமெண்ட்ல வந்திருக்கிறோம் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி காஸ்பல் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிற இன்னும் அக்கிரமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும்னு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம நிற்கிற காலம் உபத்திர காலத்தில் தான் நிற்கிறேன். கிருபையெல்லாம் வராது. அடிக்கடி சொல்லுவாங்க, ஆண்டோடைய கிருபையில தான் நிற்கிறேன், ஆண்டோடைய கிருபையில தான் வாழுறேன். நான் சொல்லுகிறேன், 54 வயசு வரையில் ஆண்டோடைய கிருபையில தான் இருந்தேன். 55வது வயசுல உபத்திர காலத்தில் வந்துட்டேன். நான் என்ன செய்யணும் யோசனை பண்ணி பாருங்கல்ல. யோசிங்க, நல்லா யோசிங்க, நல்லா யோசிச்சு பாருங்கல்ல. எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ கடுமையாய் ஜெபம் பண்ணா ஒன்றும் ஆக போறதில்லை, நீ கடுமையாய் போராடினால் உனக்கு ஒன்றும் நடக்க போறதில்லை, எல்லாமே முடிந்தது மகனே. உன் பரிசுத்தத்தை காப்பாத்திக்கோ, உன் பக்தியை காப்பாத்திக்கோ, உன்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை காப்பாத்திக்கோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் வருகிறது, ஒவ்வொரு நாளும் போராட்டம் வருகிறது. ஏதோ ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபை, அந்த வரங்கள் வல்லமைகளை வச்சுன்னு இன்றைக்கு வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது பாருங்களேன். விசுவாசிகளாம் எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப சுயநலவாதியாக தான் இருக்கிறாங்க. விசுவாசிகளுக்காக பாடுபட்டு உண்மையிலே ஆவிக்குரிய ஜீவியமே அப்படியே டல்லாகி போச்சு. ஒரு காலத்தில் விசுவாசிங்க கூப்பிட்டா வரிஞ்சு கட்டின்னு ஓடி போய் ஜெபம் பண்ண காலெல்லாம் போச்சு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், எங்கும் போகாத, சபையிலே உட்காரு, சபையை நல்லா டைட் பண்ணு, சபையை வளர்க்கறதுக்கு உண்டான வழியை பாருங்கிறாரு. ஏன் அப்படி சொன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படும், சபை எடுத்துக்கொள்ளப்படும். பிரியமானவர்களே, வந்துருங்க, எங்கே இருந்தாலும் சபைக்கு வந்துருங்க. நீ வீட்டில் இருந்தால் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாய், சபை எடுத்துக்கொள்ளப்படும். மனவாட்டியாகிய சபையாகிய நாமம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறபடினால இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி, இன்னும் கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் தேடுங்க, நல்லா தேடுங்க.
இந்த மனுஷன் ஆண்டவரை தேடினார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே 100 மடங்கு பலன் அடைந்தானா. அடுத்த வசனம் சொல்லுகிறது 26:13. எடுத்தவங்க கொஞ்சம் வேகமாய் வாசியும் பார்ப்போம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். ஐஸ்வர்யவானானான். The man waxed great. வர வர விருத்தி அடைந்தான். Went forward. மகா பெரியவனானா. Grave until that became very great. பெரிய மனுஷனாக பெரிய மனுஷனாக பெரிய மனுஷனாக அந்த உலகத்தில் இருந்தா ஆவிக்குரிய நிலையில. இன்னைக்கு சகோதரிகள்லாம் நீங்கள் பாக்கியவான்க, பாக்கியவதிகள். கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவீங்க. உங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் ரொம்ப பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். அவங்கெல்லாம் போக முடியாது. நீங்கள் போனோன்னு நினச்சிங்கன்னா அவங்கள எப்படியாகிலும் அழைச்சிட்டு வந்துருங்க ஆலயத்துக்கு. இது கடைசி காலம், கடைசி காலம்னு ஆண்டவர் உணர்த்துறாரு இல்லைங்களா. எனக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார். 5 வருஷத்தில் ஈசிஆர் அழிய போதுங்கிறார் ஆண்டவர். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுதே எனக்கு ஈசிஆரை குறித்து ஒரு தரிசனம் கொடுத்தாரு. அது ஐயா கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆரம்ப காலகட்டம் ஈசிஆரை குறித்து ஒரு தரிசனம் கொடுத்தாரு. அது எப்படியும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி வந்தது. ஈசிஆர் ஓரமாக நிறைய கடல் ஓரத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் செத்து போனாங்க, லட்சக்கணக்கான ஆட்கள். மறுபடியும் ஒரு தரிசனம் உணர்த்திக்கிட்டே இருக்குது. ஈசிஆர் கடல் ஓரம் எல்லாம் 5 வருஷத்தில் எப்படியும் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் அழிய போகுதுன்னு ஆர்டர் சொல்கிறார். வெளிப்பாடு. ஐயோ நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன்னு சொன்னால், எங்கள் வீடு சொல்லக்கூடமான கடலோரத்தில் இருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் இருக்கும். நாங்களும் போக வேண்டியதுதான். ஜெபம் தான் இருக்கிறேன், நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிற. ஆண்டவரை அழியக்கூடாது, எப்படியாக எங்களை காப்பாற்றுங்க. இல்லை, உபத்திர காலத்திலே நாம் நிற்கிறோம். இன்றைக்கி சபைகள் இடிக்கப்படுகிறது. ஒரு முறை நானும் என் மகனும் பாடி பகுதியில் டாக்ஸ் ஊழியம் செய்து தெருப்பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தோம். போலீஸ்காரில் எங்களை அடித்து விரட்டினார்கள். இல்லைங்களா. அவளிடத்தில் கேட்டேன், ஏன் அடிக்கிறேன்னா, லைசன்ஸ் இல்லாமல் அனுமதி இல்லாமல் நீங்களாம் வந்து நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னாங்க. எங்களுக்கு சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்லும் போது முதல்ல போய் அனுமதிட்டு வாங்கிட்டு வா, அப்புறம் பார்க்கலான்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள அரசியல்வாதியை பிடிச்சேன். அவர் சொன்னார், அனுமதி வாங்கலாம், ஒரு பெரிய கூட்டமே போடலான்னு சொன்னார். எப்படியும் ஒரு 100 பேர்கிட்ட திரட்டிக்கிட்டு அந்த ரோட்டில் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாகி போனோம். 2 போலீஸ்காரர்களுக்கு சப்போர்ட்டுக்கு அனுப்புனாங்க. முன்னாடி ஒரு போலீஸ்காரரும் பின்னாடி ஒரு போலீஸ்காரரும் வந்தாங்க. தெரு முழுவதுமாக ஆண்டவரை பற்றி பகிரங்கமாக அறிவிட்டு போனோம். இந்த உலகத்தில் உண்மையிலே சொல்ல போனால் அரசியலுக்கு இருக்கிற வேல்யூ ஆண்டவருடைய காரியத்திற்கு இல்லை பாருங்களேன். ஒரே ஒரு அரசியல் தலைவர் போய் அனுமதி வாங்கிட்டு வந்தார், ஃபுல்லாக காஸ்பெல் அறிவித்தோம். இன்றைக்கி இதே ஈஸியால் எவ்வளோ தலைவருங்க இருக்கிறாங்க, காஸ்பெல் அறிவிக்கிறது இல்லை. பெரிய பெரிய கூட்டம் போட்டு ஆள் சேர்க்குறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்க்க போனால் அவல நிலை என்னன்னா, ஒவ்வொரு தலைவரும் ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு தலைவரும் ஏகப்பட்ட தலைவரும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தலைவரும் ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களே, நீ யாருக்கு ஓட்டு போட போறன்னு தெரியல, யாரை தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறேன்னு தெரியல. அந்த அவல நிலையில நாம் இருக்கிறோம் பாருங்களேன். உங்களுக்கு நல்ல வெளிப்பாடு இருந்தா, நல்ல தீர்க்க தரிசனம் இருந்தா, ஆண்டவர் உங்களோட பேசக்கூடியவராக இருந்தால் கேளுங்க. கேட்டு ஆண்டவரிடத்துல எந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு கேட்டு தலைவரை தேர்ந்தெடுங்க. அதை விட முக்கியமானது, உங்க வீட்டு தலைவரை நீங்க ஆண்டவருக்குள்ள தேர்ந்தெடுங்க. கர்த்தருக்குள்ளாய் கடந்து வரட்டும். நம்ம தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கி தலைவர்களுக்கு வேலை செய்கிறதுல ரொம்ப துல்லியமாக வேலை செய்து பெரிய பெரிய ஆண்களாக இருக்கிறாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இன்னைக்கு விரோதத்தை தான் உண்டு பண்ணுகிறோமே ஒழிய கிறிஸ்துக்குள்ளாய் வாடுகிற அந்த அனுபவம் இல்லை, கிறிஸ்துக்குள்ளாய் இருக்கிற அந்த அனுபவம் இல்லை. வளர்ச்சி வேணும் பாருங்களேன். என்ன பயிற்சி? ஐஸ்வர்யமானாய் வளர்ந்தான், வர வர ஆவிக்குரிய நிலையில விருத்தி அடைந்தான்,
மகா பெரியவனானான். இன்னைக்கு ஆவிக்குரிய நிலையில பெரிய ஆளா இருக்கிறது இல்லை, எல்லாமே டல்லாக தான் போகுது பாருங்களேன். நான் நிறைய ஊழியக்காரங்களை பார்க்கறது, ஊழியக்காரங்களே ரொம்ப டல்லாக தான் இருக்கிறாங்க. சுவிசேஷம் அறிவிக்காமல் அப்படியே சபையிலே உட்காந்துக்கிட்டு இல்லைங்களா டைமை பாஸ் பண்ணக்கூடிய ஊழியக்காரங்களாம் நிறைய இருக்கிறாங்க. இது கடைசி காலம். மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நீ யோவானா இருக்க போகிறாயா இல்லை யோவான் சாணகனா இருக்க போகிறாயான்னு ஆண்டவர் ஒரு என்கிட்ட கேள்வி கேட்டார். யோவானா இருந்தா அன்பா இருக்கலாம், செய்யற தப்ப செய்யற காரியத்தை மன்னிச்சுட்டு அவர்களை ஆசீர்வதித்துக்கிட்டு அவங்க கல்யாண நாள், அவங்க திருமண நாள், அவங்க பிறந்த நாள், அவங்களுக்கு உண்டான எல்லா குடும்ப ஆசீர்வாதங்களை நம்ம ஆசீர்வதிச்சுக்கலாம். ஆண்டவர் சொல்ற அதெல்லாம் விட்டு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு பாருங்களேன். உட்கார வச்சு கொஞ்ச நேரம் சத்தியத்தை அறிவிச்சு நீ பரலோகத்திற்குரிய ஆயுதத்தில் இருக்கிறியா இல்லையான்னு விசுவாசியிடத்துல கேளுன்னு சொல்லுகிறார். அப்பேற்பட்ட உபதேசத்தை தான் நான் செய்கிறேன். வீடெல்லாம் அவ்வளோ வீடை சந்திச்சாலும் உட்கார்ந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே சத்தியத்தை அறிவிக்கிறோம். வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறாளா என்கிறத டெஸ்ட் பண்ணுகிறோம் பாருங்களேன். ஆண்டவர் சொல்றார், ஒரு ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நம்ம சபையை பொறுத்த வரையிலும் இந்த ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள்லாம் என்கிட்ட வந்து இல்லைங்களா அபிஷேகத்துக்குள்ளே ஜெபம் பண்ணிக்குவாங்க. நானும் ஜெபம் பண்ணுவேன் நல்ல கண்ணீரோடு. கடந்த நாட்டில் ஒரு 6 பிள்ளைங்களுக்கு 6 இருக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு செபிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். உண்மையிலே சொல்ல வருகிறேன், ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தம் பண்ண பிள்ளைங்க தொடர்ச்சியாக ஆலயத்துக்கு வரக்கூடிய பிள்ளைங்களிடத்துல பிசாசு இருக்கிறான், கட்டுகள் இருக்கிறது. அவன் சொல்றான், நான் விட மாட்டேன், இந்த பிள்ளைகள் எனக்குரியவர்கள் என்று சொல்லி அடம்பிடிக்கிறான். அவனை அதட்டி அவனை விரட்ட வேண்டியதாக இருக்கிறது. தம்பி அருள்ராஜ் கூட சாட்சி கொடுத்தார். அவங்கெல்லாம் வாலிப வயசில் அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ண பாடு இருக்குது. அடிக்கடி சூனியம், அடிக்கடி பின்மாற்றம், அடிக்கடி பிசாசு தொல்லை, இப்படிலாம் போராடின பிள்ளைகளுக்காக வாலிப வயசில் ஜெபம் பண்ணிக்கிறேன். அதே இன்னைக்கு ஃபேமிலி மேனாக இருக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கடவுளுடைய ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறேன். இது ரொம்ப டஃப்பான ஒரு காரியம். பிள்ளைகளுக்குள்ள அபிஷேகத்தை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு வாலிபகன் சொன்னா என்கிட்ட, ஐயா கண்ணு முன்னாலே ஒரு பொல்லாத காரியம் தான் என் கண்ணு முன்னாடி நிற்கிது. 10th தான் படிக்கிறான். அசிங்கமான யோசனை பாரம் என் கண்ணில் என் மனசுல போராடி கொண்டு இருக்கிறது. அதை விட்டு என்னால் வெளியே வர முடியலையா, அதற்காக ஜெபம் பண்ணுங்க. முதலாவது அபிஷேகம் கிடக்குது, நான் பிறகு பெற்றுக்கொள்ளுகிறேன்னு அந்த பிள்ளை சொல்லுகிறான். நம்ம தான் நினச்சிக்கிறோம் பிள்ளைங்க நம்ம கூட நல்லா தான் இருக்கிறாங்கன்னு. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை போடுங்க. ஆபிரகாம் ஈசாக்குக்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டான். அதனால தான் அந்த ஈசாக்கு என்ன பண்ணான், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை அவன் செய்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனை பின்தொடர்ந்தது. சங்கீதக்காரன் சொல்றான், நன்மையும் கிருபையும் தொடரணும். இன்னைக்கு பாவமும் தீமையும் பொல்லாங்கும் தொடர்ந்து பாருங்கல்ல. கடந்த நாட்களில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் கையில் ஒரு அறுப்பு போட்டு வந்தான். அவங்க வீட்டில் சொன்னாங்க, அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, கை கீச்சிட்டு வந்துக்கிறான், என்னன்னு தெரியல அப்படின்னு. என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே இருதயம் கடினமா அந்த பிள்ளை இருக்கிறான். நீங்க கேளுங்க, அந்த பிள்ளை விசாரிங்கன்னு சொல்லும் பொழுது அவனை கேட்கிறான், ஏன்டா அந்த கையை அறுத்துங்கன்னு அப்படின்னு. வாங்க காதை காட்டுங்க அப்படின்னா. என்னன்னு காதை காட்டா, லவ் ஃபெயிலியரா. எத்தனாவது? 8th ஸ்டாண்டர்ட்லேயே லவ் ஃபெயிலியர்னா இன்னும் சொல்லுங்க, 10th இருக்கு, +2 இருக்கு, காலேஜ் இருக்கு, என்ன ஆகும்? சரி, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது போடான்னு சொல்லி அவனை சரி பண்ணி அம்சாச்சு பாருங்களேன். மறுபடியும் 1 மாதம் கழிச்சு மறுபடியும் வருகிறான், மறுபடியும் வர பொண்ணுகிறான் பாருங்களேன். என்னடா ஆச்சுன்னு கேட்டான், மறுபடியும் ஒரு பொண்ணு கிராஸ் ஆகிருக்கலாம் பாருங்களேன்.
இதில் என்ன தோன்றுகிறதுன்னா அவ்வளோ பாவம், அவ்வளோ சாபம். ஃபுல்லாக நம்ம ஆளுங்க குழந்தையிலே கையில் என்ன பண்ணுறாங்க, செல்லை கொடுத்துட்றாங்களா, அது சும்மா உருட்டுது அப்படியே. அரை பாவாடை விட ஒருத்தந்து ஆடுவா பாருங்களேன், அது ஆடு வேடி பார்த்துன்னு இருக்கோம். இது மாதிரி பாவத்தை நம்ம பிள்ளைங்களுடைய கையில் கொடுக்கும்போது பிள்ளைங்க பரிசுத்தமாக வளர போகிறது இல்லை, பிள்ளைங்க அசுத்தமாய் வளருவாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் அதான் சொல்ல, அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். சபையில் எத்தனை பிள்ளைங்க இப்போ செல்லை தொடர்றது கிடையாது. கடினமாக இந்த அசுத்தத்தை குறித்து பேசும் பொழுது, பாவத்தை குறித்து கண்டிக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க இன்னைக்கு அப்படியே பயந்து போய் அந்த செல்லை தொடக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. பரிசுத்தமுள்ள ஆவியானவர் வருவாராம். யோவான் 16:8 சொல்லுகிறது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்து என்ன பண்ணாருங்க, கண்டிச்சு உணர்த்துவாராம். நம்மளால கண்டிக்க முடியாதுங்க. பாவம் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நாமளே அப்பிராணிகளாக இருக்கிறோம் பாருங்கல்ல. நமக்கு தெரிஞ்சதானே பிள்ளைங்க இதெல்லாம் பாவண்டா, இதை செய்யாத, இதை தொடாத, இது போகாத அப்படின்னு சொல்ல முடியும். நாம இன்னும் அறியாமல் இருக்கிறோம். அதுக்கு தான் ஏசப்பா பார்த்தாரு, அப்பா கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்ன பண்ணாருங்க, பரிசுத்தமுள்ள ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறாரு பாருங்கல்ல. யோவான் 14:26 சொல்லுகிறது, அவர் போதிக்கிறவராய் இருக்கிறாராம், அவர் நினைப்பூட்டக்கூடியவராய் இருக்கிறாரா. யோசனை பண்ணி பாருங்களேன், அந்த ஆவியானவர் குறித்து நம்ம எப்படி இருக்கிறோம், அசதியாக இருக்கிறோமா இல்லை கவனமாக இருக்கிறோமா? நல்லா யோசிங்க. அதுக்கடையில் இன்னொரு வசனத்துக்கு நம்ம போவோம், முடிக்கலாம் வாங்க. 26:14 ஆதியாகமம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரலும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரிலே பொறாமை கொண்டார்கள். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிற வேளையில, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கூடிய நிலையில இருந்தா அநேகர் உன் பேரிலே பொறாமை கொள்வார்கள். வாழ்ந்தா இப்படி வாழணும். எப்படி வாழணும்? மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு வாங்கணும். அதுக்கு நீ சுயமா வாழக்கூடாது. நான் சொத்து சேர்த்த, நான் பணத்தை சேர்த்த, வயிற்றிலும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு இனி என்ன பண்ண, நீங்க சொத்து சேர்க்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்லாம் சீக்கிரத்தில் பணக்காரர்களா தெரியுங்களா? எல்லாம் வட்டி கூட ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. இப்போ அந்த காலத்தெல்லாம் 1 பைசா 2 பைசான்னு இருந்தது, இப்போ 20 பைசாக்கு வட்டி விடுறாங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஐயா இவங்க கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, இவங்க ஊழியம் செய்கிறாங்க, இவங்க கடலை தேடுறாங்க, இவங்க வட்டி கொள்ளலாமா? உலகத்தான் கேட்குறான். எல்லாம் வயிற்றில் அடிக்கிறாங்களே, ஏமாத்துறாங்களே, பொய் சொல்கிறாங்களே. கிறிஸ்தவங்களை எவனும் நம்புறது இல்லை. இப்போ கிறிஸ்தவர்களை எவனும் நம்பல, கிறிஸ்துவை நம்புகிறார்கள். இந்துக்களான ஆட்கள், முஸ்லீமான ஆட்கள்லாம் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, அந்த ஈசா நபிக்கிட்ட சொல்லுங்க எங்கள் பிரச்சனை தீர்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முஸ்லீம் லேடி என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாங்க பாடியில். அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கா, எங்கெங்கேயோ போனோம், என்னென்ன பண்ணோம், அதெல்லாம் தீர்ற மாதிரி தெரியல. உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் உடம்புல என்ன இருக்குது, என் மனசில் என்ன இருக்குது, என் வாழ்க்கையில் என்ன இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த மாலுக்காக பேசினார். அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஆண்டவர் விலகி காமிச்சார். அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள இருக்கிற சூனியத்தை ஆண்டவர் உடைச்சாரு பாருங்களேன். அந்த சகோரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு மறைமுகமாக விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. நல்ல ஞாபகத்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துக்குள்ளாய் வாழ்கிற வாழ்க்கை அநேகரை என்ன பண்ணும், பொறாமப்பட வைக்கணும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்களையும் உங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாது ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் வாயை திறக்க மாட்டோம். வசனம் தெரியாதோ? கர்த்தரை நம்புகிறவன்
செழிப்பான். ஆண்டவரை நம்புகிறவன் செழிப்பான். உன் பிள்ளைங்க வளர்வார்கள், ஒலிவ மர கன்றுகளை போல ஓங்கி வளர்வார்கள். உங்களை விட ஒரு அடி உயரமா தான் பிள்ளைங்க வளருவாங்க. உங்களை விட நல்ல அழகா தான் இருப்பாங்க. உங்களை விட அறிவா தான் இருப்பாங்க. உங்களை விட சாமர்த்தியமா தான் இருப்பாங்க பிள்ளைங்க. ஏன்னா நீங்க கர்த்தருக்குள்ள அந்த பிள்ளைகளை பெற்று எடுத்திருக்கிறீங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுனால அந்த பிள்ளைங்க இப்படி ஆசீர்வாதமா இருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அறியீர்களா? தெரியுதா? தெரியல. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இன்னும் அறியாமல் இருக்கிறதுனால அவரிடத்துல பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. நான் உங்களுக்கு சொல்ல, நம்மக்கிட்ட கடவுள்கிட்ட சரியா கேட்க தெரியல. நம்மளுக்கு என்ன கேட்போம்? ஆண்டவரை 10 ரூபா கொடுங்க ஆண்டவரை, ஒரு 50 ரூபா கொடுங்க ஆண்டவரை, இந்த ஒரு பிரச்சனை தீந்தா போதும் ஆண்டவர் தான் கேட்பான். கேளு, பெருசா கேளு. ஆண்டவருக்கு பெரிய காரியத்தை கொடுக்க முடியாது தீர்மானி. ஆண்டவரிடத்தில் பெரிய காரியத்தை கேளு. அவர் உனக்காக எல்லாவற்றும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரு. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சாதாரணப்பட்ட ஆசீர்வாதம் கிடையாது. 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். சொல்லுங்க, 100 மடங்கு. 100 மடங்கு. சீக்கிரம் முடிச்சிடுங்க பாஸ்டர், வீட்டுக்கு போனோம். அப்படியா? சொல்லுங்களேன், சும்மா வாய் இப்படி ஃபுல்லுக்கா சொல்லுங்க. 100 மடங்குன்னு சொல்லுங்களா மாட்டீங்களா? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க முடியா இருக்கிறார். பிரியமானவர்களே, வாயை திறந்து கேளு. ஆண்டவர் சொன்னாரு, கேளுங்க. நம்ம கேட்கறது இல்லை, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை கேட்கறது இல்லை, முறையிட்டு கேட்கறது இல்லை. டாடி மம்மியை பிடிச்சிக்கிறோம், தொல்லை பண்ணுறோம் பாருங்கல்ல. நீங்க அவங்கள தொல்லை பண்ணாம ஆண்டவரை தொல்லை பண்ணி பாருங்க. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு தேவையானதுங்க டாடி மம்மி உங்களுக்கு செய்வாருங்க. என் பிள்ளைங்க எதுனா கேட்டா நீ ஜோம் பண்ணியான்னு கேட்பேன். ஜோம் பண்ணி ஏசப்பட்ட கேள், அவர் சொன்னா நான் தரேன் அப்படின்னு. இது வரையிலும் அப்படிதான் இன்னைக்கு எங்க லைஃப் ஓடுகிறது. கேட்க வைக்கணும் பிள்ளைகளை, உங்ககிட்ட இல்லை, ஆண்டோட கேட்க வைக்கணும். ஆண்டு சொல்லார், இதுவரையிலும் என் நாமத்தினால சொல்லுங்க ஒன்றும் கேட்கல. பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணவே தெரியல. ஜெபம்னா என்னன்னு தெரியல. நான் மறுபடியும் சொல்றேன், ஜெபம்னா ஆண்டோட பேசுறது. அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி, அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி, சொந்தக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசிப்பாரு. அவர்கிட்ட பேசினாலே போதும், நீ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவாரு பாருங்களேன். பலமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இவன் வர வர விருத்தி அடைந்தான். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். அதனால பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க? பொறாமை கொண்டார்களாம். பட் ஒன் திங், மற்றவங்க பொறாமப்படலாம், நம்ம பொறாமப்படக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள்லாம் பொறாமப்படக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பொறாம, எதுக்கு எடுத்தாலும் பொச்சரிப்பு தான் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை தான் பாருங்கள. என்கிட்ட எத்தனை கேஸ் வருகிறது பிசாசு தொல்லையோடு. நான் கேட்பேன், நீ ஏன் சூனியம் வச்சேன்னு கேட்டா, பொறாமையினால தான் சூனியம் வச்சேன். எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்களேன். ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. நம்ம ஆவிக்குரிய நிலையில இருக்கிற சகோதரர்கள் சிலர் என்ன பண்ணாங்க, அங்கேயும் போறாங்க இங்கேயும் வராங்க. தீபார்த்தனையும் ஏற்றுவாங்க ஆயுத பூஜைக்கு. இல்லை எங்களை கூட்டம் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாட்டி ஆண்டு சொன்னார், எங்கும் போகாது, ஆயுத பூஜைக்கெல்லாம் ஜெபம் பண்ண போகாது அப்படின்ட்டார். நான் போல, அதுக்கு பதில் வேற எங்கேயும் ஊழியக்காரர்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறான். பாடிக்கிட்டோம். கடவுளுக்கு விரோதமான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அவர் நம்ம கூட இருக்கணும்ல, அவர் நம்மை ஆசீர்வதிக்கணும் இல்லையா? அவரால் தான் பொழப்பே ஓடுது. அவர் வரலன்னா, அவர் ஆசீர்வதிக்கலைன்னா, அவர் கூட இல்லைன்னா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம வாழ்க்கை 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு முடிவு பண்ணீங்க, பொறாமப்பட போறீங்களா, கர்த்தருடைய நாமத்தை நீங்க உயர்த்த போறீங்களா? பொறாமைங்கிறது நமக்கு வரக்கூடாது, கிறிஸ்தவங்களாகி நமக்கு வரக்கூடாது. கூடுமானால் ஆசீர்வதிங்க.
என்னை பொறுத்தவரையிலும் யாருன்னா எனக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்க எனக்கு செய்த நன்மைகளை நினச்சி ஆண்டவரை துதிப்பேன் நான். அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அன்னைக்கு எனக்கு உதவி செய்தாங்கல்ல, அன்னைக்கு என் கூட இருந்தாங்கன்னு சொல்லி அதற்காக நான் ஆண்டவரை துதிப்பேன். அதுக்குன்னு இப்படி திட்டாங்க, என்ன பேசிட்டாங்க, என்ன விரோதிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை பொறாமையோடு பார்க்கறது இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய பார்வையெல்லாம் பொறாமையில தான் இருக்கிறது, பேச்செல்லாம் பொறாமையில தான் இருக்கிறது. அப்படியே மூஞ்சி மாறுது, வார்த்தை மாறுது, நடக்க மாறுது, அப்படியே முழு ஆக்டிவிட்டியும் மாறி போகுது பாருங்களேன். இதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு சரி செய்ய விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறத காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள். உங்களை சரி செய்ய விரும்புகிறார். ஏன் தெரியுங்களா? 100 மடங்கு ஆசுரத்தை வச்சுனுக்கிறார். நான் க்ளோசிங்கில் ஜெபம் பண்ண போகிறேன். அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே கண்டிப்பாக இறங்கும். உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஃபயர் பண்ண விரும்புகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இருக்கிறார். நம்ம பிரகாசிக்கிறோமா? ஈசாக்க போல பிரகாசிக்கிறோமா? பெரிய மனுஷனா இருக்கிறோமா? வசதியானவங்களா இருக்கிறோமா? எந்த ஒரு நோயும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேளுங்க. எதுக்கெடுத்தாலும் ஆஸ்பத்திரி, எதுக்கெடுத்தாலும் மாத்திரை மருந்து, எதுக்கெடுத்தாலும் என்ன பண்ணாங்க? சூனியன் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அறியாமல் செய்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சொல்லுங்கள்ல நான் சபிக்கிறேன், நீ சபிக்காதங்கிறார். நீ சபிச்சின்னா அந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்துடும். இன்னைக்கு கிறிஸ்துவுல இருக்கிற நம்ம அன்பை காட்டுவோம், கிறிஸ்துனுடைய அன்பை வெளிப்படுத்துவோம், கிறிஸ்துனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவோம். அவர் வரங்களை தருகிறார், அவர் வல்லமைகளை தருகிறார், அவர் நிறைவான கிருபைகளை தந்து உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அவருக்குள்ளாய் வாழ வாங்க. இந்த ஈசாக்கை அவங்க பொறாமப்பட்டானுங்க. 2 வசனம் தான் நம்ம வாசி முடிக்க போகிறோம். பொறாமப்பட்ட பிறகும் அவன் காரியத்தை அவன் செய்யாமல் இல்லை, செய்துதான். 26-20 வாசிங்க. 2 வசனம் முடிச்சிடலாம். 26-20 கேளுங்க. அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டானா பாருங்களேன். வழக்காடுறாங்களா, சண்டை போடுறாங்களா, சொத்துக்காக, பணத்துக்காக, உடைமைக்காக, பதவிக்காக உங்களிடத்துல சண்டை போடுறாங்களா, வழக்காடுங்கிறா, என்ன பண்ணுங்க? இனஃப் பண்ணுங்க, நிறுத்துங்க. அதை ஒரு பேர் வச்சான், அதுக்கு அங்க பிரச்சனைக்கு ஒரு பேர் வச்சான். 2வது பார்க்கிறோம், துறவுன்னா அதுக்கும் சண்டை வருகிறார்கள். அதுக்கு சிக்னாக்குன்னு பேர் வச்சானாம் பாருங்களேன். என்ன ஒரு வேதனையான ஒரு காரியம். நம்மளை வாழ விட மாட்டாங்க ஜனங்க, நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. தொந்தரவு பண்றாங்களே, தொடர்ச்சியா தொண்டு பண்றாங்களா, அப்படி விட்டுலாமா என்ன? ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் சண்டை. ஒரு குடும்பத்தார் தொடர்ச்சியாக சூனியம் பண்ணி அந்த குடும்பத்தார் சும்மா தாக்குன்னு தாக்கினுக்கிறாங்க. போன இடத்தெல்லாம் தெளிவா சொல்லுது, இவங்க தான் சூனியம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறது. இவங்களும் ஜோம் பண்ணி பார்த்தாங்க, உபவாசி பார்த்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இல்லைங்களா, நம்மளும் சூனியத்துக்கு தான் போனோம்னு சொல்லி சூனியத்துக்கு போனாங்க. இவங்க அப்படி போறாங்கன்னு தெரிஞ்சோடனே அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்க அந்த சூனியத்தில் விழுந்துட்டாங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒவ்வொரு உசுறு போயினுக்குது. இவங்க செய்த சூனியம் இவங்களுக்கே ரிப்பீட் ஆகிட்டுக்குது. இன்னைக்கு உலகத்தில் மனுஷங்க செய்யக்கூடிய காரியம் அவங்களுக்கே திரும்பி வரும். எவன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுக்க முடியும். ஆண்டவர் சொல்றார், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன்
என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறான். பரிசுத்தமான சகோதரிகளே, சகோதரர்களே, கர்த்தரை முழு உள்ளத்தோடு தேடுங்க. அவர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுப்பாரு, ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு. அதுக்குன்னு விட்டு வேடிக்கை பார்த்து என் பிள்ளைங்க அடிக்கட்டும், என் பிள்ளைங்க சூனியத்தில் சாகட்டன்னு விடமாட்டாரு. அவர் நிச்சயமாய் சந்திப்பார். ஒரு நாள் நிச்சயமா நியாய தீர்ப்பு வரும். அந்த பூமியில இருக்கும் போதே சில விஷயங்களை ஆண்டவர் சரி பண்ணிடுவார். பாருங்கல்ல, அவர் சரி செஞ்சிடுவாரு. இந்த பெலிசர் அவன் பேர் மேல ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்து ஆட்களை அனுப்பி ரொம்ப கொடுமைப்படுத்தினாருக்கு. ஆனால் இருந்தாலும் அவன் சோர்ந்து போல. 26, 22 சொல்லுகிறத முடிக்க போகிறோம். அவர்கள் வாக்குவாதத்திற்கு வரவில்லை. நாம் தேசத்திலே பலுகும்படிக்கு இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டானா. ஹல்லேலூயா. ரெகோபோத்னா என்ன தெரியலா? நீங்க பழுகணும், நீங்க பெருகணும். எவ்வளோ ஆசீர்வாதத்தில் 41 வருஷமா நம்ம ஊழிகார் பட்டு அருமையாக ஆலயங்களை உருவாக்கி கிளை சபைகளை உருவாக்கி என்ன பண்ணியிருக்கிறார்னா இன்றைக்கு கர்த்தரை துதிக்க முடியாது வந்திருக்கிறார். அடுத்த சந்ததி நம்ம என்ன பண்ணணுங்க? அவர் செய்த காரியத்தை நாம செய்து என்ன பண்ணாங்க? இன்னும் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தணும், இன்னும் பழுகணும், இன்னும் பெருகணும். பாருங்களேன், ஆட்களை அழைத்து வரணும். பாருங்களேன், ஆத்துமாக்களை அழைத்து வரணும். பாருங்களேன், கர்த்தரை துதிக்க முடியாது ஒரு கூட்ட மக்களை அழைத்து வரணும். சபைகளை கூட்டி போடுகிற விசுவாசிகள் வேணும். விசுவாசிகள் பெருகணும். பாருங்களேன், இன்னைக்கு எத்தனையோ சபையில விசுவாசம் இல்லை, பக்தி இல்லை, பயம் இல்லை, கர்த்தரை தேடக்கூடிய காரியம் இல்லை. இருக்க நாளுக்கு நாள் அப்படியே விசுவாசிங்க உள்ளதான் போய் கொண்டு இருக்கிறார்களே ஒழிய ஐயா வரல. பாருங்களேன், பெரிய மனுஷனா வரல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வரல, பக்தி உள்ளவர்களாய் வரல. ஆண்டவர் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது வெளிப்பாடு உள்ளவர்களாய் இல்லாம தான் இருக்கிறார்கள். புதிய ஏற்பாடு கால ஒரு விசுவாசி கொர்நேலியோ, அவனை குறித்து வெளிப்பாடு அருமையாக சொல்லப்படுகிற அவன் தான தர்மங்களை மிகுதியாய் செய்தான். அதை விட மிகுதியா அவன் ஜெபம் பண்ணினானா, தேவனுடைய சமூகத்தை போய் எட்டிதான். உங்க செபம் எட்டுகிறதா? நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை எட்டுகிறதா? நம்ம ஆளுங்க எல்லாம் வேஷதாரிங்க தான், பலன் இருக்க தான் வருவாங்க, பலன் இல்லைனாலும் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தர் இருந்தால் தான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. 100வது சங்கீதம் வீட்டில் போய் வாசிங்க. கர்த்தரை எப்படி ஆராதிக்கணுமா, எப்படி துதிக்கணுமா? ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து கம்பீர சத்தத்தோடு அவரை துதிங்க. நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார் என்று அறிந்து கொள்ள முடியாது துதிங்க. பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளும் அவ்வளோ எஃபெக்டிவாக துதிச்சாங்கன்னா, புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளாகி நம்ம கர்த்தருக்குள்ளாக இருக்கிறோம். எப்படி துதிக்கணும், எப்படி சோதரிக்கணும், எப்படி ஆராதிக்கணும்? நம்பிக்கையே இல்லை, நம்பక లేదు. வாருக்கு மீருக்கு உலகத்தில் யாருக்குமே இன்னைக்கு நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையில் தான் வாழ்க்கை ஓடுது. ஏதோ கடமைக்கு நான் வரோம். எங்கள் ஆலயத்தில் ஒருத்தர் சொல்லார், ஐயா உங்களுக்கு ஒரு சோத்திரம் அப்படின்னாரு. ரெண்டாவது சொல்லாரு, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு சோத்திரம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொல்லாரு, எனக்கு ஒரு சோத்திரம் ஐயான்ட்டு போயினே இருப்பார் அவர் பாட்டுக்கிட்டு. எப்படி இது பாருங்களேன். அது மாதிரி தான் நம்ம சோத்திரம் வரும். பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொல்லுங்க, ஆத்திரம் சோத்திரம் ஆமேன். ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, அம்மா சொல்றாங்களே ஆத்திரமா இருக்கும் பாருங்களேன், சோத்திரங்கிறோம். பையன் ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுவோம். கொஞ்ச நேரத்தில் ஆமேன்னு ஜபத்தை முடிச்சுவான் பாருங்களேன். எப்படி இது ஜபம்? ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப வேகமாக தான் இருக்கு பாருங்களேன், வளர்ச்சி இல்லை. உங்க கூட முட்டி போட பிள்ளைகளா நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. உங்களோட உபாசிக்கிற பிள்ளைகளா ஏற்பாடு பண்ணுங்க. பிள்ளைகளை நல்லா ஃபயரா கொண்டு வாங்க. பிள்ளைங்கள்லாம் அப்படியே அங்கன்னா ஓரமாக வச்சு கையில் செல்லு குத்து போகுது. அது என்ன பண்ணும்?
அப்படியே பார்த்துக்கிட்டு அழகாக செல்லு பார்த்துன்னு இருக்கும். என் பிள்ளை தொந்தரவே பண்ணுறதில்ல. அப்படியே உன் பிள்ளை நீ சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்ட, நரகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு நினச்சிக்கோ. இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. இல்லைனா ஈசாக்கை ஆண்டவர் என்ன பண்ணாங்க, ஆபிரகாம் என்ன பண்ண, ஈசாக்கை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தார், பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்து 100 மடங்கு ஆசீர்வாதங்களை தந்தார். அப்பேற்பட்டதான ஒரு பெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாம். அந்த நம்பிக்கை இருக்கா நமக்கு? அந்த நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்கள், ஒருத்தரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரோமர் 15:13 வாசி முடிப்போம். கிடுக்குன்னு வாசிங்க, சத்தமாக வாசிங்க, முடிச்சிடலாம். அவ்வளோ டைம் ஆகிப்போச்சு. 15:13 ரோமர். பரிசுத்தமுள்ள ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. பரிசுத்தமுள்ள ஆவியானவரால் உங்களுக்கு நம்பிக்கை வருமா? எத்தனை பேர் வேண்டும்னு சொல்றீங்க? கை தூக்கும் பாப்பா. நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐயா எனக்கு நம்பிக்கை இல்லை, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் எனக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு சொல்றவங்க எத்தனை பேர்? போச்சுடா, 3/4 மணி நேரம் பிரசங்கம் வேஸ்டா போச்சு. பரிசுத்தமுள்ள ஆவியானவர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறார். அவர் நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு எத்தனை பேர் வரவேற்கிறீங்க? ஐயா பரிசுத்தமுள்ள ஆவியானவர் எனக்கு நம்பிக்கை கொடுங்கன்னு கேட்குறீங்களா? வேணுமா வேண்டாமா? ஆவியானவர் இல்லையா? ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இருக்கணுங்க. கடைசி காலத்தில் பரலோகத்துக்கு அந்த ஆவியானவர் தான் உங்களை அழைச்சிட்டு போகிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக. சந்தோஷம் எப்படி வரணும்? பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தரணும். சமாதானம் எப்படி வரணும்? பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தரணும். விசுவாசம் எப்படி வரணும்? ஆவியானவர் தரணும். இல்லை நான் 40 நாள் பாசிங் போடுவேன்னா உனக்கு வியாதி தான் வரும், உனக்கு பலவீனம் தான் வரும், விசுவாசம் வராது. உனக்குள்ள விசுவாசம் வரணும், சந்தோஷம் வரணும், சமாதானம் வரணும்னா ஆவியானவரை பிடிச்சுக்கோ. அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கி நம்பிக்கையில நம்ம நடத்த முடியும். ஏன்னா அவர் தான் நடத்துகிறாரு. எனக்கு நம்பிக்கையே கிடையாது. என்கிட்ட அற்புதம் பெற்றவங்க எல்லாம் என்னை காரி துப்பிட்டு போயிட்டாங்க. அதனால் எனக்கு விசுவாசமே போயிடுச்சு, நம்பிக்கையே போயிடுச்சு. ஜெபம் பண்ணுறதே எனக்கு ஆர்வம் வரமாட்டேங்குது. ஆவியானவர் தான் எனக்கு தூண்டுறாரு, அவங்களுக்கு ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு ஜெபம் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. கடந்த நாட்களில் ஒரு சகோதரி 10 மாதம் எலியில் வயிற்றில் டெலிவரி ஆக போகுது. இன்னும் சொல்லக்கூடமானாலும் 5 நாள் இருக்குது. போயிட்டு எலியில் டாக்டர்கிட்ட போயிட்டு குழந்தைய பெற்றுக்கணும். அதுக்கடையில் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது குழந்தை செத்து போச்சு. டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு குழந்தை செத்து போச்சு, அபார்ஷன் பண்ணுறேங்கன்னு எழுதி கொடுத்துட்டார். காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாங்கள் போகிறோம் அப்படின்னு. ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தாயை வயிற்றில் கை வைக்க சொல், அவள் அபிஷேகம் பெற்றவ. ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவருக்கு கடலிடு, அந்த ஆவியானவர் உள்ளே செயல்படுவார்னு. ஆவியானவர் அந்த குழந்தையை தொட்டு பாருங்க. ஆவியானவரை அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுங்க ஆவியானவர்னு சொன்ன உடனே அவர் சரசரசன்னு உடம்புல இறங்கினவர். அந்த குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனை தீர்த்து டக்குன்னு ஒரு ஜீவனை கொடுத்தாருங்க. உடனே குழந்தை துள்ள ஆரம்பிச்சிடுது. ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க, ஆப்ரேஷன் பண்ணாங்க, குழந்தை எடுத்தாங்க. குழந்தை உயிரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆம்பளை குழந்தைய பெற்றெடுத்தா, ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறது மாத்திரமல்ல, ஒரு 6 மாதம் கழித்து சபையில் வந்து சாட்சி கொடுத்து அந்த குழந்தைக்கு எடைக்கு எடை காணிக்கை என்ன சொல்ல செலுத்தினாருங்க. அவள் தாலியும் பெருசாக ஏனாம அந்த தாலியை ஆண்டோடைய ஆலயத்தில் காணிக்கை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி விட்டு கடந்து போனார். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஆவியானவர் சாதாரணப்பட்டவர் கிடையாது, உங்களோடு இருக்கிறார்.
அவர் உங்களோடு வாசமா இருக்கிறதுனால நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த உலகமோ அவரை அறியாது. அந்த பரிசுத்தமுள்ள ஆவியானவர் உங்களுக்கு நம்பிக்கை தரப்போகிறார், உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறார், உங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போகிறார், உங்களை ஆவிக்குரிய நிலையில உயர்ந்தவர்களாய் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். அவர் மூலமா நீங்கள் செல்வாக்குள்ளவர்களாய் மாறுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் பலனை நமக்குள்ள வச்சு துதிக்கிறது இல்லை, செபிக்கிறது இல்லை, நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறோம். அந்த நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்க முடியாது விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசமா இருக்கீங்க? கொஞ்சம் முழங்கால் படியில்லாமா அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுவோம், அந்த வல்லமைகளை பெற்றுக்கொள்ளுவோம். முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்பிக்கை வேணும். ஈசாக்கு நம்பிக்கையோடு கர்த்தரை ஆராதித்தான், கர்த்தரை நம்பினான், 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அவர் சொல்றார், ரெகபோத், கர்த்தரினை பெருக பலுக செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். உங்களையும் பலுக பெருக செய்ய போகிறார். அப்பேற்பட்ட ஒரு கிருபை தந்து